இந்த பாக்ஸ்குள்ள இருக்க iQOO 15 ஓட டிஸ்ப்ளே தான் Samsung Galaxy S26 Ultraலயும் இருக்க போதுங்க அப்படின்னு லீக்ஸ் அண்ட் ரூமர்ஸ்ல நிறைய பேர் சொல்றாங்க. பட் ஆஃப் கோர்ஸ் உண்மையா அந்த டிஸ்ப்ளே இருக்கா இல்லையான்னு தெரியறதுக்கு நம்ம ஜனவரி வரைக்கும் வெயிட் பண்ணோம். பட் இந்த iQOO 15 நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு விஷயத்தையும் கம்பேர்ட் டு iQOO 13 இட்ஸ் definitely an upgrade. Performance எடுத்துக்கோங்க, பேட்டரி எடுத்துக்கோங்க, சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கோங்க, கேமரா எடுத்துக்கோங்க, and most importantly display huge upgrade. So இந்த iQOO 15 வந்து நாங்க சைனால இருந்து இம்போர்ட் பண்ணிருக்கோம். பட் இந்தியால இந்த ஃபோன் நவம்பர் 26க்கு வருது. and நீங்க எக்ஸைட்டடா இருக்கணுமா வேண்டாமான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கண்டிப்பா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஆல்ரைட், இதான் ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா என் பேர் இர்ஷாத். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது Trakin Tech தமிழ். ஆரம்பிக்கலாமா? பொட்டி பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிக்கான பொட்டி தான். அண்ட் அதுக்குள்ளே ஃபோன் இருக்குது. பட் ஆஃப்கோர்ஸ் ஃபோன் சைடில் எடுத்து வச்சிடுறேன். அதுக்கு அடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு குவிக் ஸ்டார்ட் கைட் கொடுத்துருக்காங்க. கேஸ் இருக்குது. ஆஃப்கோர்ஸ் iQOO எப்பவுமே கேஸ் கொடுத்துருவாங்க. அண்ட் லுக் அட் திஸ் சூப்பர்பான சிலிகான் கேஸ் கொடுத்துருக்காங்க. நல்ல குவாலிட்டியான கேஸ். பட் ஒயிட் கலரில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இட் வில் பிகம் டர்ட்டி. அண்ட் விவோட ஃப்ளாஷ் சார்ஜ் டெக்னாலஜி உள்ள சார்ஜர் கொடுத்துருக்காங்க. பட் இந்த வருஷம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 100 வாட் ஸ்பீட்ஸ் தான் கிடைக்கும். போன வருஷம் iQOO 13ல 120 வாட் கொடுத்துருந்தாங்க. பட் அது பெரிய டிஃபரன்ஸாக எனக்கு தெரியல. ஏன்னா iQOO 15ல இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கு சார்ஜிங். அது என்னன்னு சொல்றேன் நான். அண்ட் ஆஃப் கோர்ஸ் உங்களுக்கு டைப் A to டைப் C கேபிளும் கிடைச்சிரும். ஆல்ரைட், இதை சைடில் வச்சுலாமா? மறந்துட்டேனே, செமி ஜெட்டர் டூல். பை தி வே என்கிட்ட iQOO 13 இருக்கு. சைட் பை சைடு வச்சு பார்த்தல என்ன இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க, என்ன டிஃபரன்சஸ் இருக்குன்னு இந்த வருஷம். ரைட், ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா iQOO 15 கொஞ்சம் வைடாக இருக்கிற மாதிரி தெரியுது. இன்ஃபேக்ட் கேமரா மாடியூல் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருசாக இருக்குங்க. ஏன்னா இந்த கேமரா மாடியூலை சுற்றி ஒரு ரிங் லைட் மாதிரி கொடுத்துருந்தாங்கல்ல, அது வந்து இப்போ கேமரா மாடியூலுக்கு அடியில் வச்சிருக்காங்க. ஸோ கேமரா மாடியூல் சிறுசாக்கிட்டாங்க. ஸோ தட்ஸ் குட். அண்ட் கம்ப்ளீட்லி ஃபிளாட் சைட்ஸ் பண்ணிட்டாங்க. மேட் ஃபினிஷ் இருக்கிறதால ஐ ரியலி லைக் இட். இன்ஃபேக்ட் பின்னாடி நீங்கள் பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. எனக்கு iQOO 15 டிசைன் ரொம்ப பிடிச்சிருக்குங்க கம்பேர்ட் டு iQOO 13. ஸோ ஓவரால் டிசைன்ஸ் வெரி குட். இன்னும் ப்ரீமியமாக தோணுது. ஆனால் இந்த வருஷம் வந்து கொஞ்சம் திக்காக இருக்காங்க கம்பேர்ட் டு iQOO 13. நீங்க பாத்தீங்கன்னா சைட் பை சைடு. அதுக்கான காரணம் வந்து சிம்பிள் தான். ஏன்னா iQOO 15ல வந்து உங்களுக்கு 7000 mAh பேட்டரி கிடைக்கும். சிலிகான் கார்பன் பேட்டரி தான். and iQOO 13ல வந்து 6000 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. அதோட weight செக் பண்ணி பார்த்தலாமா குவிக்லி. சோ iQOO 15 வந்து கிட்டத்தட்ட 223.5 கிராம்ஸ் weight இருக்குதுங்க. and iQOO 13 நீங்க பாத்தீங்கன்னா 214 கிராம்ஸ். சோ அந்த weight டிஃபரன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு தெரியும் கையில பிடிக்கும்போது. பட் ஸ்டில் தட்ஸ் ஆல் ரைட். ஏன்னா பெரிய பேட்டரி கொடுத்திருக்காங்க. குவிக்லி இந்த இதை போட்டு பார்த்தலாமா? வாவ், நல்ல கேஸ் தான். குவாலிட்டியான கேஸ் தான். தாரமாரா இருக்கு பார்க்கிறதுக்கு. சரி, iQOO 15ல உங்களுக்கு சேம் ஷார்ட் சென்சேஷன் ஆல்பா கிளாஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்திருக்காங்க டிஸ்ப்ளேல. அண்ட் IP69 ரேட்டிங் ப்ரொடெக்ஷனும் கிடைச்சிரும். குவிக்லி ஒரு டிராப் டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். குவிக் தான், நோ ப்ராப்ளம். பை தி வே இந்த சைனீஸ் யூனிட்ல உங்களுக்கு வந்து முன்னாடி ஸ்க்ரீன் ப்ரொடெக்டரும் கொடுத்திருக்காங்க, which is very nice. and no issues. மாடர்ன் ஸ்மார்ட் ஃபோன்ஸ்லாம் இந்த ஸ்மால் ட்ராப்ஸை ஈஸியாக எடுத்துக்கோங்க. ஜெரி ரிக் எவ்ரிதிங்ல அவர் வந்து ஜாக் வந்து அப்படி பண்ணி உடைக்கிறாரு. இதெல்லாம் என்ன பண்ண போகுது இந்த ஃபோன்ஸ்க்கு? எனிவே டிசைன் பற்றி சொல்லியாச்சு. பட் டிஸ்பிளே பற்றி பேசுறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலனா இது வரைக்கும். ஏன்னா உங்க ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ இதாங்க iQOO 15 டிஸ்பிளே. இந்த டிஸ்பிளே நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு 6.85 inch OLED பேனலுங்க. AMOLED பேனல் ஆஃப் கோர்ஸ். அண்ட் இது வந்து ஒரு சாம்சங்கோட சாம்சங் M14 AMOLED பேனல். அண்ட் இந்த சேம் M14 AMOLED பேனலை தான் Samsung Galaxy S26 Ultraலயும் யூஸ் பண்ண போறாங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்க. அண்ட் இந்த சாம்சங்கோட M14 பேனல் நீங்க பாத்தீங்கன்னா இதுல ஒரு பெரிய சேஞ்ச் ஒன்று பண்ணிருக்காங்க. அந்த போலரைசர் லேயர்னு ஒன்று இருக்கும், அதை கழட்டி தூக்கி போட்டாங்க. அதுக்கு பதிலாக இன்னொரு லேயர் ஆட் பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த லேயர்னால brightness levels வந்து it can go really high. basically நீங்க வந்து typical brightness இந்த brightness slider ஸ்லைட் பண்ணும்போது உங்களுக்கு 1000 nits வரைக்கும் போகுங்க. high brightness மோட்ல 2600 nits வரைக்கும் போகும். அப்படின்னு நீங்க வெளிய எடுத்துட்டு போனீங்கன்னா சூரிய வெளிச்சத்துல it's going to be super clear, crystal clear. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா HDR வீடியோஸ் பார்க்கும்போது Dolby Vision ஆகட்டும், HDR 10+ சப்போர்ட் ஆகட்டும், ரெண்டுமே இந்த போன்ல இருக்கு. நீங்க Dolby Vision பார்க்கும்போது basically உங்களுக்கு வந்து 6000 nits வரைக்கும் பீக் பிரைட்னஸ் கொடுத்திருக்காங்க. ஆமா, இது வந்து ஒன்றும் புதுசா இல்லையே, ரியல்மியும் பண்ணிட்டாங்களே அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா ரியல்மி பண்ணிருக்காங்க. எஸ், 6000 nits வரைக்கும் கொண்டு போனாங்க. பட் ஹை பிரைட்னஸ் மோட் 2600 nits அது அவங்களால பண்ண முடியல. அது மட்டும் இல்லைங்க, இந்த டிஸ்பிளேல உங்களுக்கு 2K ரெசல்யூஷன் கிடைச்சிரும். 144 Hz வரைக்கும் பீக் ரிஃப்ரெஷ் ரேட் இருக்கு. அண்ட் இது LTPO பேனல்னால உங்களுக்கு 1 to 120 Hz ரிஃப்ரெஷ் ரேட், அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட் கிடைச்சிரும். அது மட்டும் இல்லைங்க, 2160 Hz PWM டிமிங் கொடுத்திருக்காங்க. அல்ட்ராசானிக் இன் டிஸ்ப்ளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்கு. அண்ட் 3200 Hz வரைக்கும் உங்களுக்கு இன்ஸ்டன்டேனியஸ் டச் சாம்பிள் ரேட்டும் கொடுத்திருக்காங்க. This is a crazy display. iQOO இந்த மாதிரி டிஸ்ப்ளேல அப்கிரேட்ஸ் கொண்டு வருவாங்கன்னு நான் நினைச்சு பார்க்கவே இல்லை. ஏன்னா ஜென்ரலி நீங்க பாத்தீங்கன்னா பட்ஜெட் ஃபிளாக்ஷிப்ஸ்ல டிஸ்ப்ளேல தான் காஸ்ட் கட்டிங் பண்ணுவாங்க. ஆனா iQOO 15ல அந்த காஸ்ட் கட்டிங் கிடையாது. இன்ஃபேக்ட் இந்த Samsung M14 OLED பேனல் இருக்குல்ல, அது வந்து 44% பெட்டர் பவர் எஃபிஷியன்சி கொடுக்குங்க கம்பேர்ட் டு iQOO 13's டிஸ்ப்ளே. ஸோ உங்களுக்கு பேட்டரி லைஃப்லயும் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கிற சான்சஸ் இருக்கு. டாக்கிங் அபவுட் விச் நான் பேட்டரி பத்தி பேசல. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து 7000 mAh சிலிகான் கார்பன் பேட்டரி கொடுத்திருக்காங்க. ஆஃப் கோர்ஸ் நாங்க பேட்டரி டெஸ்டிங் இது வரைக்கும் பண்ணல. இந்தியன் யூனிட் வரும்போது கண்டிப்பா பண்றோம்.
பட் உங்களுக்கு 100 வாட் சார்ஜிங் ஸ்பீட் இருக்கு. அண்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் நான் சொன்ன ஒரு விஷயம், இதுல 40 வாட் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. iQOO போன்ல, iQOOட ஃபிளாக்ஷிப் போன்ல ஃபர்ஸ்ட் டைம் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் வந்திருக்குங்க. ஸோ டிசைன், டிஸ்பிளே, பேட்டரி டன். அடுத்தது specs and performance. So iQOO 15ல சொல்ல வேண்டாம், ஸ்னாப்டிராகனோட 8 Elite Gen 5 கிடைச்சிரும் உங்களுக்கு. 16GB வரைக்கும் LPDDR5X RAM type support கொடுத்திருக்காங்க. and up to 1TB உங்களுக்கு UFS 4.1 storage supportum கிடைச்சிரும். கிட்டத்தட்ட 3.8 million எங்களுக்கு ANTUTU score கிடைச்சதுங்க, which is one of the best we've tested. Actually the best we've tested till date. ஆனா இன்னும் நிறைய ஃபோன் வரதுக்கு இருக்கு. so maybe அந்த நம்பர் வந்து கம்மியா இருக்கலாம் compared to other Snapdragon 8 Elite Gen 5 phones. we'll see. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா storage read write speeds is fantastic. 3600 க்கு மேல உங்களுக்கு சிங்கிள் கோர் ஸ்கோர் கிடைச்சிரும் Geekbench 6ல. 11000 க்கு மேல உங்களுக்கு வந்து மல்டி கோர் ஸ்கோரும் கிடைச்சிரும். so it's very performant. அதாவது நீங்க பாத்தீங்கன்னா நாங்க ஜென்ஷன் இம்பாக்ட் ஆல்ரெடி பார்த்தோம். அதுல வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட 61 FPS வரைக்கும் ஆவரேஜ் FPS கிடைச்சது. so கேமிங்க்குலாம் இது தார்மரா இருக்கும். அது மட்டும் இல்ல, பெரிய ஒரு வேப்பர் கூலிங் சேம்பர் கொடுத்திருக்கனால it runs really cool. in fact ஜென்ஷன் இம்பாக்ட் 30 நிமிஷம் விளையாண்டதுக்கு அப்புறம் ஜெனரலி வந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட 42 43 டிகிரிஸ் வரைக்கும் வரும் மோஸ்ட் ஃபோன்ஸ்ல. இந்த ஃபோன்ல வெறும் 37 38 டிகிரிஸ் வரைக்கும் தான் போச்சுங்க பீக் டெம்பரேச்சர், which is awesome. so yeah, performance பொறுத்த வரைக்கும் எந்த குறை சொல்றதுக்கும் இல்ல. ஓகே, கேமராஸ் பத்தி சொல்லணும்னா கம்பேர்ட் டு iQOO 13 கண்டிப்பா அப்கிரேட் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் வந்து iQOO 13ல 2x கேமரா தான் கொடுத்திருந்தாங்கன்னு வருத்தப்பட்டு இருந்தாங்க. பட் iQOO 15ல 3x கேமரா மேக்ஸ் அ கம்பேக். ஏன்னா உங்களுக்கு வந்து 50 MP Sony IMX 882 3x கேமரா கொடுத்திருக்காங்க. இது பெரிஸ்கோப் கேமரா தான். அதாவது நீங்க பாத்தீங்கன்னா 50 MP Sony IMX 921 உங்களுக்கு வந்து பிரைமரி கேமரா கிடைச்சிரும். Samsung JN1 ஓட 50 MP அல்ட்ரா வைட் ஆங்கிள் கேமரா இருக்கு. அண்ட் ஃப்ரண்ட்ல வந்து 32 மெகாபிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. பை தி வே, இது வந்து சைனீஸ் யூனிட்னால இது வந்து நாங்க டீடைல்டா கேமரா டெஸ்டிங் பண்ணல. இந்தியன் யூனிட் வரும்போது அதை டெஸ்டிங் பண்ணிக்கிறோம். பட் இந்த சைனீஸ் யூனிட் இருந்து எடுத்திருக்க போட்டோஸ், வீடியோ சாம்பிள்ஸ் எல்லாத்தையும் நான் ஸ்கிரீன்ல காட்டுறேன். இன்ஃபேக்ட் ஒரு G Drive லிங்க்ல போட்டு டிஸ்கிரிப்ஷன்ல போட்டு வச்சிருக்கேன், நீங்க போய் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் சாஃப்ட்வேர் கூட நீங்க பாத்தீங்கன்னா நான் டீடைலா டெஸ்ட் பண்ணல. ஆஃப் கோர்ஸ் சைனீஸ் உங்களுக்கு ஒரிஜின் OS 6 கிடைச்சிரும் பேஸ்ட் ஆன் Android 16. பட் இந்தியாக்கு வரும்போது ஒரிஜின் OS 6 தான் வரப்போகுது. இன்ஃபேக்ட் இந்தியாக்கு வரும்போது iQOO 15 will be the first phone with origin OS 6. சரி, நெட்வொர்க் பத்தி பேச மறந்துட்டேன். பை தி வே, உங்களுக்கு Wi-Fi 7 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க, Bluetooth 6 சப்போர்ட் இருக்கு, வேணுங்கிற அளவுக்கு 5G பேண்ட் சப்போர்ட் கிடைச்சிரும், NFC சப்போர்ட்டும் இருக்குங்க. So overall நீங்க பாத்தீங்கன்னா iQOO 15 வந்து compared to the iQOO 13 is definitely an upgrade worth waiting for. ஆனா ரெண்டு விஷயம் இருக்குங்க, ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் சொல்றேன். First of all, iQOO 15ல இவ்ளோ அப்கிரேட்ஸ் கொடுத்திருக்கனால இந்த வருஷமும் iQOO 15 வந்து இருக்கிறதுலே மோஸ்ட் அஃபோர்டபிள் Snapdragon 8 Elite Gen 5 போனா இருக்க போதா at launch. ஏன்னா iQOO 13 வந்து இருக்கிறதுலே மோஸ்ட் அஃபோர்டபிள் Snapdragon 8 Elite போனா இருந்தது. So it's interesting to see. அது மட்டும் இல்ல, OnePlus 15 iQOO 15க்கு தான் இருக்கிறதுலே பெரிய போட்டி போயிட்டு இருக்கும். அண்ட் OnePlus 15ல இந்த வருஷம் வந்து அவங்க Hasselblad பார்ட்னர்ஷிப்பை தூக்கிட்டாங்க. ஒரு டிஃபரெண்ட் டைரக்ஷன்ல போறாங்க, பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டட் போனா கிரியேட் பண்ண போறாங்க. அண்ட் அதோட பிரைஸ் iQOO 15ஓட கம்மியா இருந்துச்சுன்னா that will be crazy. Things are going to get very spicy. iQOO 15 இதான் என்னோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ், ஃபர்ஸ்ட் லுக் ஆக்சுவலி சொல்லலாம். அண்ட் உங்க தாட்ஸ் என்னன்னு கண்டிப்பா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் டக்குனு டெக் போடுங்க, கிளிக் Trakin Tech தமிழ்.